வணக்கம் குருஜி. வணக்கம் சார். ஜூலை மாத ராசி பலன். இந்த ஜூலை மாதம் ஒரு இன்ட்ரோ, கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள். ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எல்லாரும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லா ப்ரோக்ராமும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, எனக்கு இது நடக்கலை, உனக்கு இது நடக்கலை அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. அவங்கெல்லாம் அவங்களோட சுய ஜாதகம் பார்த்தா தான் என்ன ப்ராப்ளம்னு தெரியும். மற்றபடி இது கோச்சார பலன்கள். அந்த வகையில் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கும்போது கரெக்டாக மிட்டில் ஆடி மாதம் பிறந்துடுறது. ஸோ கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாத கிரகநிலைகள் அப்படின்னாலே சந்திரனை தவிர்த்து மற்ற எல்லாருமே வந்துடுவாங்க. 8 கிரகமும் வந்துடும். இதில் 4 கிரகம் வருட கிரகங்கள், 4 கிரகங்கள் மாத கிரகங்கள். இதில் இந்த செவ்வாய் அதே இடத்துல தான் இருக்கார். ரிஷபராசிலே இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கார். இந்த மாதம் ஆமாம். குருவும் அதே மாதிரி கடகத்திலே உச்சம் அடைஞ்சு அங்கேயே தான் இருக்கார். ராகு கேது கும்பம் சிம்மத்தில் அப்படியே இருக்காங்க. சனி பகவானும் மீனத்தில் தான் இருக்கார். ஆனால் என்ன 26 ஜூலைலேருந்து அவர் வக்கரம் அடைகிறார். சூரிய பகவான் ஆஸ் யூஷுவல் ஒரு பாதி மாதம் மிதுனத்துலேயும் பாதி மாதம் கடகத்துலேயும் வரார் 17ஆம் தேதியிலேருந்து. புதன் வக்கரமாக தான் இருக்கார் மிதுனத்தில். வக்கர நிவர்த்தி ஆறார் 23ஆம் தேதியிலேருந்து. அதுக்கப்புறம் முக்கியமான ஆள் சுக்கிர பகவான், சந்தோஷக்காரகன். இந்த சுக்கிர பகவான் ஒரு 3 நாள் தான் இதில் கடகத்தில் இருக்கார், அதான் மாத ஆரம்பத்தில். ஆமாம். அப்புறம் ஒரு 4ஆம் தேதியிலேருந்து அவர் சிம்மத்துக்கு கேதுவோடு சேர்ந்துடுறார். இந்த சூரிய பகவானும் கடகத்தில் குருவோடு சேர்ந்துடுறார். ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் தான் இந்த மாதம். இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். மேஷ ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும்? மேஷராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிரடி மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, சுக்கிரன் இதுவரைக்கும் அவங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 5ஆம் இடத்துல கேதுவோட சேர்ந்தா கூட ஓரளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய அளவில் இருக்கார். 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். அதே சமயம் சூரியனும் இவங்களுக்கு மாறுறது கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா உச்ச குருவோடு சேர போகிறார். ஸோ சாதாரணமாக குருவும் சூரியனும் சேர்ந்தாலே சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடியது. அந்த வகையில் கோச்சாரத்தில் இணைஞ்சால் கூட அந்த ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம். அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் வக்கரமடைகிறது தான் பெரிய பாக்கியம் அவங்களுக்கு. ஏன்னா 7 சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் கொஞ்சம் வக்கரம் அடைகிறது பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா விரயங்கள் கொஞ்சம் கட்டுப்படும், அனாவசியமான செலவுகள் கொஞ்சம் கட்டுப்படும். அடுத்து ராகு கேதுலாம் அதே இடத்துல தான் இருக்காங்க. ராகு மட்டும் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கார். என்ன ஒன்றும் பிரம்மாண்டமான கற்பனை உலகத்தில் தான் இருக்காங்களே தவிர அதை செயல்படுத்த முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கேது 5ஆம் இடத்துல இருக்கார். ஸோ இந்த அளவில் அவங்களுக்கு செவ்வாய் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா உஷ்டமான கிரகம் அவங்க ராசியிலே இருந்தது, இப்போ ரிஷபத்துக்கு வர்றது பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் சனியோட பார்வையை வாங்குறது இந்த செவ்வாய் சனினாலே அது ஒரு பெரிய இதுதான், பிரச்சனை தான், அது உங்களுக்கே தெரியும். அந்த வகையில் இவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த பீஸ்ஃபுல் அப்படிங்கிறது இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. இப்போ மேஷ ராசிக்கு வேலை மாற்றத்தை நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு தசாபுத்தி ரீதியாக செவ்வாய் தசை, ராகு தசை, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. செவ்வாய் ராகு இந்த 2 தசையில் இருக்கிற நடு சென்டர் பகுதியில் இருப்பாங்க. அதாவது ஒரு 40 வயசுக்கு மேலே 60-65 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 2 தசையில் நிறைய ப்ராப்ளங்களை சந்திச்சுட்டு வராங்க. ஏன்னா 7.5 சனி. இப்போ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் பார்வையாக கேதுவே, அதாவது நெருப்பு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம வீட்டுக்கு பார்வை வீடு. இதுவே ஏதாவது ப்ராப்ளத்தை கொடுக்குமா பொருளாதார ரீதியாக? இன்னொன்று, அதே 8ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா தனுசு வீட்டு, அந்த இடத்துல சனி பார்வை இருக்குது. சனி பார்வை செவ்வாய்க்கு, செவ்வாய் பார்வை சனி பார்க்குற இடத்துக்கு, இதெல்லாம் எப்படி ஒரு மாற்றங்களை கொடுக்கும்? கரெக்ட். ஏன்னா இந்த பார்வையிலே காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. ஏன்னா சனியோட பார்வை செவ்வாயோட பார்வை இங்கே தனுசு அப்படிங்கும்போது ஒரு குழப்பத்தில் தான் இருக்குது. நீங்கள் கேட்ட அந்த பொருளாதாரம் சூப்பர். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் சரியாகலை, டென்ஷன் தான். இன்னும் சரியான ஒரு மீட் அவுட் பண்ணக்கூடிய அளவில் இல்லை. ஏன்னா சார் ஏதோ வருது ஏதோ போகிறது அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. சில பேர் கொஞ்சம் கடன் வாங்கி ஏதோ உருட்டி பரட்டி பண்ணிகிட்ருக்காங்களே தவிர பெரிய அளவில் ஒரு அப்பாடா நான் நிம்மதியாக இருக்கேன் பரவாயில்லைங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பு இன்னும் அவங்களுக்கு வரல. இருந்தாலும் இந்த மாதம் அப்படிங்கும்போதே
இந்த கடகத்துக்கு வர இந்த சூரிய பகவான் ஓரளவுக்கு நன்மையை செய்வார். ஏன்னா இவங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துக்கு வரப்போறார். என்ன 4ஆம் இடம்ங்கிறது நல்ல இடம் தான். கூடவே குருவும் இருக்கிறது பரவாயில்லை. ஏன்னா 4ஆம் இடம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், சொத்து சுகம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சத்தை இந்த சூரியன் கொடுப்பார். ஸோ பூர்வ புண்ணியத்தில் என்னென்ன இவங்க நல்லதெல்லாம் பண்ணியிருக்காங்கங்கிறது அப்போ தெரிஞ்சிடும் கரெக்டாக. சொத்து வாங்குறாங்க அப்படின்னா இவங்க நல்ல கர்மாவோட வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த கோச்சாரம் இவங்களுக்கு ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கும் கண்டிப்பாக. இப்போ குரு சூரியன் சேர்க்கை இருக்கு இல்லையா 4ஆம் இடத்துல, நான் வேலை பற்றி கேட்டேன். அதாவது வேலை பொருளாதாரத்தை பற்றி சொல்லிட்டீங்க. இப்போ வேலை ரீதியாக எப்படி இருக்கும்? இன்னொன்று இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது மேஷராசிக்கு. 7 சனி ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய ப்ராப்ளம். அதில் ஒரு ப்ராப்ளம் வந்து இடம் சம்மந்தமான பிரச்சனை. இன்னொன்று இடம் விற்கிறது, இடம் வாங்குறது. வாங்கணும்னு நினச்சாலும் வாங்க முடியல, விற்கணும்னு நினச்சாலும் விற்க முடியல. ஏதோ ஒரு தடங்கள் வந்துனே இருக்காங்க. அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்துன்னு சொன்னால் கூட இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் இது எப்படி இருக்கும்? இப்போ குரு சூரியன் சேர்க்கை 15 நாளைக்கு பிறகு என்ன சப்போர்ட்டிவா இருக்குமா? அது கேட்குறேன் நான். சப்போர்ட்டிவா இருக்குமா? ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா இடம் சம்மந்தமா, வேலை சம்மந்தமா? 4ஆம் இடம் வேலை அப்படின்னு இது பண்ணால் கூட இவங்களுக்கு இந்த வேலை நிறைய பேருக்கு வந்து மாற்றத்தை கொடுத்துருக்கு. மாற்றம்ங்கிறத விட நிறைய பேருக்கு வேலை போயிடுது. எப்படின்னா அவங்களுக்கு டென்ஷன், அந்த உத்தியோகத்தை தொடர முடியாத நிலை. அது நம்ம இங்கேருந்து சொல்லலாம், விடக்கூடாது, நீங்கள் பிடிச்சிக்கோங்க கெட்டியாக, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை மீட் அவுட் பண்ணுங்கன்னு நம்ம இங்கேருந்து சொல்லலாம். ஆனால் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட பிரச்சனை. செவ்வாய் கூட சொன்னீங்க. ஏன்னா டென்ஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு. வேலை போனவங்களுக்கு இப்போ இந்த சூரியன் மாறினோடனே இவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கும்போது முயற்சி செஞ்சுருக்காங்க. இவங்க மேஷராசி என்றைக்குமே முயற்சியை கைவிட மாட்டாங்க. என்னதான் துவண்டு போனாலும் முயற்சியை விட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 3ஆம் இடத்தை வந்து 4ஆம் இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக ஒரு வேலை மாற்றம் இவங்களுக்கு கிடைக்கும். நல்ல அதேமாதிரி வேலை தேடின்னு இருக்கிறவங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும். இல்லை அயல் நாட்டுக்கு போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சி திட்டமிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு இருக்குது. சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது இந்த சூரியன் வந்து 4ஆம் இடத்துல வராரு. ஆனால் 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் டென்ஷன் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு ஞானம் இப்போ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தான் அந்த எதிராளோட மனநிலைமை அவங்களோட இதில் நமக்கு தெரிய வரும். எப்போவுமே ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக போயிட்டுருக்கும். பிரச்சனை வரும்போது தான் அந்த இது தெரியும், அவங்க யார் எப்படிப்பட்டவர்கள்னு. அதனால தான் அந்த கேது வந்து அந்த தடங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. பட் இப்போ இந்த சனி வந்து வக்ரம் ஆகிறார். வக்ரம் ஆகிறது இவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லை. ஏன்னா 7.5 வந்து கொஞ்சம் அந்த தாக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதனால இவங்களுக்கு ஓரளவுக்கு அது முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ நாள் வாய்தான்னு போனதெல்லாம் இவங்களுக்கு ஃபேவரபுளாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் சொத்து ரீதியாக இப்போ விற்க வாங்க இருக்காங்கல்ல, அது ஆமாம், அது எப்படி இருக்குது சார்? அவங்களுக்கு இப்போ அந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ரியல் எஸ்டேட் அப்படின்னாலே பூமிக்காரகன் நம்ம செவ்வாய் தான். செவ்வாய் ஜென்மராசியில் இருந்த வரைக்கும் பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் இப்போ 2ஆம் இடத்துக்கு வர்றது பரவாயில்லை அப்படின்னாலும் 2ஆம் இடத்துல அந்த சனியோட பார்வை விழுந்துட்டுருக்கு. சனி பகவானை குரு பார்க்குறார். ஆனாலும் அந்த சனி வந்து செவ்வாயை பார்க்கும்போது ஒரு உஷ்ணம் இருக்கும். அப்போ இவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த பிரச்சனைகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னாலும் ரியல் எஸ்டேட்காரங்க கொஞ்சம் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது தான் நல்லது. சொத்து விற்கிறது வாங்கிறது இதெல்லாம் கொஞ்சம் வாங்கும்போது வில்லங்கம் இல்லையான்னு பார்த்துக்கணும். அதுதான் பெரிய விஷயம். அதேமாதிரி விற்கும் போதும் வாங்குறவங்க நல்ல ஆளா, அதான் முக்கியமாக பார்க்கணும். அவங்க எல்லாமே அது முன்னாடி எல்லாம் எப்படியோ அது டக்குன்னு வாங்கிடுவாங்க. பட் இப்போ நிறைய இடத்துல வந்து பிரச்சனைகள் இருக்கு. ஸோ பார்த்து வாங்குறது நல்லது. ஆமாம், இந்த 7.5 வந்து என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. சொத்து ரீதியாக ஒரு சிக்கலில் கூட மாட்டி விட்டு போகலாம். கரெக்ட் பண்ணும். ஏன்னா செவ்வாய் மேலே பார்வை இருக்கிறதுனால. அதான் இப்போ வந்து திருமணத்துக்கு உண்டான காலம் ஏதாவது ஒரு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா இப்போ ஆடி மாதம் வருது. ஆமாம், 15 நாள் தான் இவங்களுக்கு டைம் இருக்கு. இந்த டைமில் வந்து ஏதோ ஒரு நல்லது, ஏதோ ஒரு அதாவது பாசிட்டிவான பதில் இது மாதிரி எதிர்பார்க்கலாமா? குரு சூரியன் சேர்க்கை அது நல்லா இதுன்னு வச்சிங்களா, அது வந்து ஆடி மாதத்தில் வந்துடும். ஆமாம், ஆடி மாதத்துக்கு முன்னாடியே ஏதோ ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கா? இந்த குரு வந்து உங்களுக்கு தனக்காரகன் புத்திரக்காரகன். அதே சமயம் இவங்களுக்கு வந்து இந்த திருமண பாக்கியம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தடை தாமதங்கள்லாம் இருக்குது இன்னும். ஏன்னா இந்த இதில் பார்த்திங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை
பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கூட ஓரளவுக்கு அமைஞ்சிடுறது. இந்த அஸ்வினி கிருத்திகை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய பேருக்கு அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் இன்னும் திருமண யோகம்ங்கிறது கொஞ்சம் எட்டா கனியாக தான் இருக்குது. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல வரன் அமையும். இவங்க இன்னும் கொஞ்சம் பொறுத்து இருக்கணும். ஓப்பனாக சொல்லப்போனால் கொஞ்சம் பொறுத்து இருக்கணும். ஏன்னா குருபலம் அதெல்லாம் வரணும், கொஞ்சம் பொறுத்து இருக்கணும். ஓகே. கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும்? சாதாரண மேஷராசி நேர்கள் அனுசரித்து போயிடுவாங்க. வேகம் இருக்கே இந்த தவிர, மாசத்துல ஆமாம், வேகம் இருக்கே தவிர அந்த பெரிய லெவலில் டைவர்ஸ் அது இதெல்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் நியாயவாதிகள் இவங்க கொஞ்சம். ஏன்னா 2-7 கூட அதிபதி சுக்கிரன். அதனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை மூலமாக ஒரு வருமானம் வரும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். இந்த ஸோ அதனால இவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதனால அப்படியே குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே ரன்னிங் போயிட்டு இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. பரிகாரம், இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரம். பரிகாரம் அப்படின்னாலே இவங்க வந்து எப்போவுமே முருகப்பெருமானை பிடிச்சிக்கணும், கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுறது, முருகப்பெருமான் வழிபாடு இது பண்ணினாலே போகிறோம். ரொம்ப சிறப்பு. தினந்தோறும் பண்ணால் ரொம்ப விசேஷம். இவங்க வந்து ஒரே ஒரு ஸ்லோகம் தினந்தோறும் ஒரு 11 தடவை சொன்னாலே போகிறோம். ஓம் நம சிவாய. ஒன்றுமே கிடையாது, இது ரொம்ப சிம்பிள். ஓம் நம சிவாய காலையில் எழுந்து எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஓம் நம சிவாய ஒரு 11 தடவை இல்லைன்னா 27 தடவை சொல்லிவிட்டு இவங்க வேலையை ஆட்டோமேட்டிக்காக பண்ணட்டும். இந்த ஜூலை மாதம் இந்த மேஷராசினர்களுக்கு அதி அற்புதமான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.